லாஸ்ட்டாக நான் போட்ட வீடியோ எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா 2D கமாண்ட்ஸ் இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கேன். மாடிஃபை மெனுவில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் இப்போ அப்படின்னா காப்பி, மிரர், ஆஃப்செட் இதெல்லாம் வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவ்னு ஒரு கமாண்ட். மூவ், ரொட்டேட், ஸ்கேல், ஸ்ட்ரெச், லெங்தன், இந்த 5 கமாண்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மூவ்னா என்னென்னா, நார்மலாக இப்போ சாதாரணமாக ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது சாதாரணமாக ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இப்போ நான் என்னோடய தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யலாம்னா, இந்த ஸ்க்ரீனில் எங்கே வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நகர்த்திக்கலாம். ஸோ அந்த மாதிரி நகர்த்துறதுக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூவ் கமாண்ட். ஸோ அப்போ அந்த மீனிங்கில் இருக்க மாதிரியே மூவ்னா என்னென்னா ஒரு ஆப்ஜெக்ட்டை மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நான் மூவ் கமாண்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. கேள்வி என்ன கேட்குதுன்னா, வழக்கம் போல் செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்குதா. ஸோ நான் எந்த ஆப்ஜெக்ட்டை மூவ் பண்ணணுமோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 1 செகண்ட் செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்கும். நானே சொன்ன மாதிரி என்ன பண்ணணும்னா என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிங்கன்னா காப்பி கமாண்டில் கேட்டால் அதே கேள்வி தான் என்ன செய்யும்னா கேட்கும். என்ன கேட்குது? இப்போ நம்மகிட்ட ஸ்பெசிஃபை பேஸ் பாயிண்ட். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஏதாவது ஒரு பேஸ் பாயிண்ட் நான் வந்து என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் என்ன கேட்குது பாருங்கள், ஸ்பெசிஃபை செகண்ட் பாயிண்ட். ஸோ அப்போ இந்த செகண்ட் பாயிண்ட்ங்கிறப்ப நம்ம என்ன பண்ணோம்னா எந்த இடத்துல மூவ் பண்ணணுமோ அங்கே என்ன செஞ்சுக்கலாம், கொண்டு போய் கிளிக் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல வச்சுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஜெக்ட் என்ன ஆயிரும், மூவ் ஆயிரும். ஸோ இது வந்து என்னென்னா வித்தவுட் டைமென்ஷன். இப்போ நமக்கு எந்த இடத்துல வேணுமோ நம்ம ஸ்க்ரீனில் நம்ம நிறுத்திக்கலாம். ஒருவேளை இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்போ ஒரு 100 mm நான் வந்து லெஃப்ட் சைடு நகர்த்தணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்னா அதே மூவ் கமாண்ட் தான். மூவ் கமாண்டோட ஷார்ட்கட் வந்து எம் கொடுத்துட்டோன்னா என்ன எடுத்துக்கணும், மூவ் கமாண்ட் எடுத்துக்கும். ஸோ அப்போ மூவ் கமாண்ட் போகிறேன். செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்குறப்ப நான் இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிடுறேன். பேஸ் பாயிண்ட் கேட்குறப்ப நம்ம ஏதாவது ஒரு பேஸ் பாயிண்ட் கொடுத்துறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ செகண்ட் பாயிண்ட் கேட்குறப்ப நான் என்ன சொன்னேன்னா, இப்போ இங்கே வந்து லெஃப்ட்டில் ஒரு 150 mm மூவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த சைடு இப்படி நகர்த்தணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த செகண்ட் பாயிண்ட் கேட்குறப்ப நம்ம வழக்கம் போல் என்ன செய்யலைன்னா அட்டு 150 mm லெஸ் தேன் என்ன டிகிரியோ அந்த டிகிரி, எந்த டிகிரினாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து 180 வேணும்னு சொல்கிறேன். அதனால் என்ன பண்ணணும்னா 180 டிகிரி வந்து நமக்கு என்ன பண்ணணும்னா மூவ் ஆயிரும். மூவ் ஆயிடுச்சு, தெரியுதா உங்களுக்கு? ஸோ அது மாதிரி எந்த டைரெக்ஷனில் வேணாலும் மூவ் பண்ணலாம். இப்போ இதே மூவ் கமாண்ட் போகிறோம், இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறோம், பேஸ் பாயிண்ட் கொடுக்குறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அட்டு 100 mm லெஸ் தேன் 270 டிகிரி தரேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னா கீழே வந்து நமக்கு என்ன ஆயிரும், மூவ் ஆயிரும். இந்த மாதிரி எப்படி வேணுமோ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம். இதுதான் மூவ் கமாண்ட். ஸோ அப்போ மூவ் பண்ணிவிட்டு எங்கெங்கே வேணுமோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், நகர்த்தி வச்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ அடுத்து வந்து இன்னொரு கமாண்ட் என்னென்னா ரொட்டேட்னு ஒரு கமாண்ட். அது இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இந்த ரெக்டாங்கிள் வந்து இப்போ நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஹரிசாண்டலாக இருக்குது இல்லையா. எனக்கு ஒருவேளை ஒரு இன்க்ளைண்டாக ஒரு 45 டிகிரிக்கு வந்து நமக்கு இதை ரொட்டேட் பண்ணணும், இல்லை 90 டிகிரி ரொட்டேட் பண்ணணும். அரௌண்ட் 360 டிகிரி வந்து நம்ம எவ்வளோ டிகிரினாலும் என்ன பண்ணிக்கலாம்னா ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ரொட்டேட்னு ஒரு கமாண்ட். ஸோ அப்போ நம்ம ரொட்டேட் போகிறோம். வழக்கம் போல் என்ன கேட்கும்னா செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்கும். எந்த ஆப்ஜெக்ட்டை நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம், இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ எப்போயும் கேட்ட மாதிரி என்ன கேட்குது பாருங்கள், பேஸ் பாயிண்ட் கேட்குதா. ஸோ நான் வந்து பேஸ் பாயிண்ட் கிளிக் பண்ணிடுறேன். இப்போது புதுசாக ஒரு கேள்வி என்ன கேட்குது நம்மகிட்ட, ஸ்பெசிஃபை ரொட்டேஷன் ஆங்கிள். இந்த ரொட்டேஷன் ஆங்கிள் அப்படின்னு கேட்குறப்ப நான் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி மவுஸை வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணலாம். ஸோ எந்த இடத்துல வேணாலும் கிளிக் பண்ணலாம். இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல வந்துடும். ஆனால் அது எவ்வளோ டிகிரிங்கிறது நமக்கு என்ன செய்யாதுன்னா தெரியாது. ஸோ அப்போ நமக்கு ரஃபாக ரொட்டேட் பண்ணணுன்னா நம்ம எவ்வளோ டிகிரி வேணாலும் என்ன செஞ்சுக்கலாம், அப்படி கிளிக் பண்ணிட்டு போயிடலாம் மவுஸ்லேயே. இல்லை சார் நமக்கு வந்து இப்போ இங்கே வந்து ஒரு 60 டிகிரி நமக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரொட்டேஷன் ஆங்கிள் கேட்குறப்ப நம்ம என்ன பண்ணுறோம்னா 60 டிகிரி கொடுத்துறோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நான் 16 டைப் பண்ணியிருக்கேன். 60 கொடுத்து என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா நமக்கு என்ன ஆகும்னா நமக்கு வந்து ரொட்டேட் ஆகிடும். நான் கேரில் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே நான் என்ன சொல்லிப்பேன்னா AutoCAD ஃபுல்லாகவே ஆன்டி கிளாக் வைஸ் தான் எடுக்கும் அப்படின்னு சொன்ன ஞாபகம் இருக்கா. அப்போ இந்த இடத்துல நம்ம 60 டிகிரி கொடுத்தோம்னா AutoCAD என்ன பண்ணுவோம்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் 60 டிகிரிக்கு வந்து நமக்கு என்ன பண்ணோம்னா ரொட்டேட் பண்ணிடும். சப்போஸ் கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா ரொட்டேஷன் ஆங்கிள் வந்து நம்ம என்ன பண்ணணும், நெகட்டிவில் கொடுக்கணும். இப்போ நம்ம அதை பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ரொட்டேட் கமாண்டோட ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ கொடுத்தா என்ன எடுத்துக்கணும்னா ரொட்டேட் கமாண்ட் எடுத்துக்கும். இப்போ நான் ரொட்டேட் கொடுத்துருக்கேன். எந்த ஆப்ஜெக்ட்டு, இந்த ஆப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டோம். பேஸ் பாயிண்ட் கேட்குறப்ப நான் ஏதாவது ஒரு பேஸ் பாயிண்ட் நான் கொடுத்துட்டேன். இப்போ இந்த ரொட்டேஷன் ஆங்கிள் நான் என்ன பண்ணுறேன்னா மைனஸில் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இப்போ நான் மைனஸ் 90 டிகிரி கொடுக்குறேன்னா இப்போ இருக்கிற பொசிஷன்லேருந்து கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் 90 டிகிரிக்கு என்ன ஆகிரும்னா ரொட்டேட் ஆகும். பார்த்தீங்கன்னா இந்த டைரெக்ஷனில் என்ன ஆயிரும், ரொட்டேட் ஆகிரும். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுறதுக்கு தான் ரொட்டேட்டுங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணுறோம். ரைட்டா, இதுதான் ரொட்டேட். அதே மாதிரி இப்போ சப்போஸ் இப்போது இந்த மாதிரி இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வரைஞ்சிருக்கோம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போ ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன். எனக்கு இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ரெக்டாங்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டைம்ஸ் என்லார்ஜ் பண்ணணும், இல்லை ஒரு 4 டைம்ஸ் என்லார்ஜ் பண்ணணும். அதாவது மடங்கு கணக்கில் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம், என்லார்ஜ் பண்ணலாம். அதே மாதிரி இதை பாதியாக குறைக்கணும், இல்லை ஒரு 3/4 மடங்கு குறைக்கணும், 1/4 மடங்கு குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஜெக்டை டிக்ரீஸ் பண்ணவும் செய்யலாம்.
ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபைல அடுத்த கமாண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்கேல் அப்படின்னு ஒரு கமாண்ட். இப்போ நான் ஸ்கேல் கமாண்ட் போகிறேன். வழக்கம் போல் செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்கும். எந்த ஆப்ஜெக்ட் நம்ம ஸ்கேல் பண்ண போகிறோமோ அதை செலக்ட் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன கேட்குது இப்போது பேஸ் பாயிண்ட் கேட்குதா. ஸோ நம்ம எப்பயும் போல் நம்ம பேஸ் பாயிண்ட் எங்கே வேணுமோ கிளிக் பண்ணிடலாம். இப்போ புதுசாக என்ன கேட்குது நம்மட்டோன்னா ஸ்பெசிஃபை ஸ்கேல் ஃபேக்டர். இந்த ஸ்கேல் ஃபேக்டர் கேட்குறப்ப இப்போ நான் மவுஸ் இப்படி மூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. தெரியுதா ஆப்ஜெக்ட் வந்து அப்படியே நமக்கு என்ன ஆகும்னா என்லார்ஜ் ஆகிட்டே வந்துடும். இப்போ நான் இந்த இடத்துல இப்போ நான் மவுஸை கிளிக் பண்ணேன்னா அந்த சின்ன ரெக்டாங்கிள் வந்து இப்போ இவ்வளோ பெருசாக வந்து நமக்கு என்ன ஆயிரும்னா மாறிடும். ஆனால் இது எத்தனை மடங்கு நமக்கு இப்போ பெருசாக இருக்குன்னு நமக்கு என்ன செய்யாது தெரியாது. ஸோ அப்போ நமக்கு ரஃபாக பெருசாகணும்னா தாராளமாக பண்ணலாம். இதே நீங்கள் உள்ளே கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகும்னா சின்னதாகிடும். இந்த மாதிரி சின்னதாகவும் செய்யலாம் பெருசாகவும் செய்யலாம். ஸோ அப்படி இல்லை சார் எனக்கு இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு 3 மடங்கு பெருசாகணும் இல்லை ஒரு 4 மடங்கு பெருசாகணும் அப்படின்னா இந்த ஸ்கேல் ஃபேக்டர் கேட்குறப்ப இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 4 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ இப்போ AutoCAD என்ன பண்ணணும்னா 4 டைம்ஸ் வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா என்லார்ஜ் பண்ணிடும். இது ஆக்சுவலாக எப்படி என்லார்ஜ் ஆகிருக்கும்னா எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் 4 டைம்ஸ் என்லார்ஜ் ஆயிரும், ஒய் ஆக்சிஸ்லேயும் 4 டைம்ஸ் என்லார்ஜ் ஆயிரும். அதனால் இந்த ஸ்கேலுக்கு வந்து இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா யூனிஃபார்ம் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா. சரி, இந்த ஸ்கேல் கமாண்டோட ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி கொடுத்தீங்கன்னா என்ன எடுத்துக்கும் ஸ்கேல் கமாண்ட் எடுத்துக்கும். சரி, இப்போ நம்ம எந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறோம். நான் திரும்ப ஸ்கேல் கமாண்டில் தான் போயிருக்கேன். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறேன். பேஸ் பாயிண்ட் கேட்குறப்ப நான் என்ன பண்ணுறேன் இப்போ இந்த பாயிண்ட் வந்து கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன பண்ணணும்னா இப்போ இருக்க சைஸ் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஸ்க்ரீனில் என்ன அளவு இருக்கோ இதில் பாதியாக குறைக்கணும். பாதிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஃபேக்டர் வந்து இப்போ நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே நம்ம என்ன கொடுத்துக்கலாம்னா ஆஃப்னே கூட கொடுத்துக்கலாம். அப்படின்னா எடுத்துக்குவோம் AutoCAD. இல்லை அப்படின்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ணி என்ன பண்ணிட்டு போயிடலாம்னா 0.5 பார்த்தீங்கன்னா நான் 0.5 கொடுத்துருக்கேன். 0.5 கொடுத்தோம்னா என்ன பண்ணணும்னா பாதியாக அந்த ஆப்ஜெக்ட் வந்து குறைஞ்சிரும். இல்லை 3/4 மடங்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 0.75 கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நான் 0.75 கொடுத்துருக்கேன்னா கொடுத்து என்ட்ரு பண்ணிங்கன்னா 3/4 ரெக்டாங்கில் அது வந்து என்ன செஞ்சுக்கும் நமக்கு மாறிக்கும். இந்த மாதிரி என்ன சைஸ் வேணுமோ அந்த ஆப்ஜெக்டை நம்ம என்ன பண்ணலாம்னா என்லார்ஜ் பண்ணலாம் ரெடியூஸும் பண்ணலாம். அதுக்கு பேர் தான் என்னென்னா ஸ்கேல்னு ஒரு கமாண்ட். அதே மாதிரி இப்போ சாதாரணமாக இப்போ இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் ஒரு லைன் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். எனக்கு இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த லைனில் இந்த எண்டு இருக்கு இல்லையா அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா. இந்த எண்டு வந்து எனக்கு ஃபிக்ஸ்டாக அதே இடத்துல அப்படியே இருக்கணும். இந்த அதர் எண்டு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா. இதை மட்டும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த இடத்துல வேணுமோ அங்கே கொண்டு போய் நம்ம என்ன பண்ணணும் ஸ்ட்ரெச் பண்ணி கொண்டு போய் வச்சுக்கலாம். அதாவது இழுத்து கொண்டு போய் நமக்கு தேவையான இடத்துல நம்ம வச்சுக்கலாம். அந்த ரப்பர் பேண்டில் நம்ம இழுக்கிறோம்ல அதே மாதிரி என்ன பண்ணுறோம்னா இதை ஃபிக்ஸ்டாக வச்சுட்டு இந்த எண்டை நம்ம எங்கே வேணுமோ நம்ம என்ன செஞ்சுக்கலாம் இழுத்துக்கலாம். அந்த மாதிரி இழுக்கிறதுக்காக என்ன கமாண்ட் கொடுத்துருப்பாங்கன்னா அடுத்து ஸ்ட்ரெச்னு ஒரு கமாண்ட் இந்த இருக்கு இல்லையா. ஸ்ட்ரெச் நார்மலாக ஸ்ட்ரெச்னாலே நமக்கு என்ன அர்த்தம்னா இழுக்கிறது. அதே தான் இங்கேயும். அப்போ இப்போ நான் ஸ்ட்ரெச் கமாண்ட் போகிறேன். போனவுடனே நம்மகிட்ட என்ன கேட்குது பாருங்கள். இப்போது செலக்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கேட்குதா. எந்த ஆப்ஜெக்ட் நம்ம ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம் இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிடுறோம். அடுத்து என்ன கேட்குது இப்போது செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்குதா. ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ட்ரு பண்ணிடுறேன். இப்போ இந்த கேள்விலாம் பார்த்தீங்கன்னா காப்பி கமாண்டில் மூவ் கமாண்டில் கேட்டால் அதே கேள்வி தான் கேட்கும். இப்போ என்ன கேட்குது பேஸ் பாயிண்ட் கேட்குதா. நான் என்ன சொன்னேன் இந்த எண்டை தான் இழுக்கணும்னு சொன்னேன்னா ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை பேஸ் பாயிண்ட்டாக கொடுக்குறேன். செகண்ட் பாயிண்ட் கேட்குறப்ப நம்ம எங்கே வேணுமோ நம்ம என்ன செஞ்சுக்கலாம் கொண்டு போய் கொடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் வந்து அங்கே போயிடுச்சு. ஆனால் நான் சொன்ன மாதிரி இதில் வந்து என்ன பண்ணாதுன்னா இருக்காது. இப்போ இது வந்து எப்படி இருக்கும்னா ஜஸ்ட்டு மூவ் கமாண்டில் மூவ் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு. நான் என்ன சொன்னேன்னா இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து அதே இடத்துல அப்படியே இருக்கணும்னு சொன்னோன்னா இது அப்படி இல்லாமல் டோட்டல் ஆப்ஜெக்டே நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா மூவ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்னா AutoCADலேயே இந்த ஒரே ஒரு கமாண்டில் மட்டும் எந்த கமாண்டில் இந்த ஸ்ட்ரெச்சுங்கிற கமாண்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆப்ஜெக்ட்னு கேட்குறப்ப ஆப்ஜெக்டை டைரெக்டாக அப்படியே செலக்ட் பண்ணக்கூடாது. அப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா அப்படியே மூவ் கமாண்ட் மாதிரி தான் நமக்கு என்ன செய்யணும்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து அப்படியே நகரும். ஸோ அப்போ என்ன சார் செய்யுது அப்படின்னா இந்த ஸ்ட்ரெச் கமாண்டில் மட்டும் நம்ம எந்த எண்டை ஸ்ட்ரெச் பண்ண போகிறோமோ நல்லா கவனிச்சுக்கோங்க. எந்த எண்டை ஸ்ட்ரெச் பண்ண போகிறோமோ அந்த எண்டை வந்து நம்ம என்ன செய்யணும்னா ஒரு பாக்ஸ் போட்டு தான் செலக்ட் பண்ணணும். அப்படி நம்ம போட போகிற பாக்ஸுக்கு என்ன பேர்னா கிராசிங் விண்டோ. இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கிராசிங் விண்டோ. இந்த கிராசிங் விண்டோ அப்படிங்கிறது என்னென்னா நம்ம போட போகிற பாக்ஸ். அந்த பாக்ஸ் போட்டு தான் அந்த எண்டை வந்து என்ன பண்ணணும் செலக்ட் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எந்த எண்டை இழுக்க பண்ண போகிறோமோ ஸ்ட்ரெச் பண்ண போகிறோமோ அந்த எண்டை வந்து ஒரு பாக்ஸ் போட்டு தான் செலக்ட் பண்ணணும். அந்த பாக்ஸோட பேர் வந்து கிராசிங் விண்டோ. அது எப்படி சார் போடுறது அப்படின்னா இந்த செலக்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கேட்குது இல்லையா. செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்குறப்ப நம்ம என்ன டைப் பண்ணோம்னா சின்னு டைப் பண்ணணும். நல்லா பார்த்துக்கோங்க. செலக்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கேட்குறப்ப சி டைப் பண்ணணும். சி ஃபார் கிராசிங் விண்டோ. அப்போ நான் சி கொடுத்து என்ட்ரு போட்டோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோனாலே நமக்கு என்ன வேணும் ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் வேணுமோ அதான் இப்போ கேட்கும். என்ன கேட்குது இப்போது ஃபர்ஸ்ட் கார்னர் கேட்குதா. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் கார்னர் கொடுத்துறேன். அதே மாதிரி ஆப்போசிட் கார்னர் இப்போ கேட்குது பாருங்கள். இந்த ஆப்போசிட் கார்னர் இப்போ நான் போட்டேன்னா
இப்போ நான் போட்டிருக்க இந்த கிரீன் கலராக தெரியுது பார்த்தீங்களா ஒரு பாக்ஸு. இந்த பாக்ஸ்க்குள்ளே எத்தனை எண்டு பாயிண்ட் இருந்தாலுமே எல்லாத்தையுமே ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்துட்டு வந்துடும். இப்போ நம்மகிட்ட ஒரு எண்டு பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ இதை வந்து கிளிக் பண்ணிட்டேன். ஸோ வழக்கம் போல் செலக்ட் ஆப்ஜெக்ட் தான் கேட்கும், மறக்காமல் நம்ம என்டர் பண்ணிடலாம். கேள்வி அதே தான் கேட்கும். ஸ்பெசிஃபிக் பேஸ் பாயிண்ட் கேட்குறப்ப நான் இந்த எண்டு பாயிண்ட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் கேட்குறப்ப நான் அப்படியே ட்ராக் பண்ணேன்னா இப்போ வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் அதே இடத்துல இருக்கும். நான் ஸ்ட்ரெச் பண்ண அந்த எண்டு பாயிண்ட் மட்டும் நம்ம எவ்வளோ தூரம் வேணுமோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணிட்டேன்னா அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆயிரும், வந்துடும். இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்ட்ரெச் பண்ணலாம். இது வந்து லைன் மட்டும் தான் ஸ்ட்ரெச் பண்ண முடியுமா சார்? அப்படி கிடையாது. எண்டு பாயிண்ட் இருக்கிற எந்த ஆப்ஜெக்டாலும் ஸ்ட்ரெச் பண்ணலாம். இப்போ சப்போஸ் இப்போ ஒரு ஆர்க்கே வரைகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இருக்குது. எனக்கு இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஆர்க்கோட இந்த ஸ்டார்டிங் இந்த எண்டு இருக்கு இல்லையா, இந்த எண்டு கொண்டு வந்து லைனோட இந்த எண்டில் வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நம்ம ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெச் கமாண்டோட ஷார்ட்கட் வந்து எஸ் கொடுத்தோம்னா ஸ்ட்ரெச் கமாண்ட் எடுத்துக்கும். எஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்குறப்ப மறக்காமல் என்ன கொடுக்கணும், சி கொடுக்கணும். சி கொடுத்துட்டு ஃபஸ்ட் கார்னர் கேட்குறப்ப ஃபஸ்ட் கார்னர், இது வந்து ஆப்போசிட் கார்னர். இப்படி வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேஸ் பாயிண்ட் கேட்குறப்ப ஏதாவது ஒரு பேஸ் பாயிண்ட் இப்போ இந்த இடத்துல கூட கொடுக்கலாம். பேஸ் பாயிண்ட் கொடுத்துட்டு செகண்ட் பாயிண்ட் எங்கே வேணுமோ நீங்கள் என்ன பண்ணிட்டு போயிடலாம், ஸ்ட்ரெச் பண்ணி கொண்டு வந்து வச்சிடலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஸ்ட்ரெச் ஆயிரும். இதுதான் ஸ்ட்ரெச். அப்போ ஒரு ஆப்ஜெக்டோட லென்த்தை நம்ம இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், ஸ்ட்ரெச் பண்ணி எவ்வளோ தூரம் வேணாலும் நம்ம கொண்டு போய்க்கலாம். ரைட். இப்போது இந்த மாதிரி இப்போ ஸ்க்ரீனில் ஒரு லைன் இருக்குது. இப்போ இந்த லைனோட லென்த் நமக்கு எவ்வளோ தெரியுமானா தெரியாது. ஒருவேளை இந்த லைனோட லென்த் எவ்வளோ நம்ம பார்க்கணுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறோன்னா மாடிஃபைல லாஸ்ட்டாக இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கான், லெங்க்தன் அப்படின்னு ஒரு கமாண்ட். ரைட்டா? ஸோ இந்த லெங்க்தன்கிற கமாண்டை நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட் என்ன கேட்குது பாருங்கள், செலக்ட் அன் ஆப்ஜெக்ட் டு மெஷர் கேட்குதா? அதாவது இந்த ப்ராக்கெட்டுக்கு வெளியில் இருக்குது பார்த்தீங்களா, செலக்ட் அன் ஆப்ஜெக்ட் டு மெஷர். அப்போது எந்த ஆப்ஜெக்டோட லென்த்து நம்ம மெஷர் பண்ணுமோ அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிங்கன்னா நான் செலக்ட் பண்ண ஆப்ஜெக்டோட லென்த் வந்து இந்த இடத்துல வந்துச்சு பார்த்தீங்களா. அந்த நான் ஹைலைட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கரண்ட் லென்த் வந்து 107.2718 அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிரும். இது வந்து என்னென்னா இந்த லைனோட லென்த்து. ஒருவேளை நமக்கு இந்த லைனோட லென்த்து மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னா பார்த்துட்டோம், அவ்வளோதான். எஸ்கேப் கொடுத்துட்டு நம்ம அடுத்த வேலையை பார்த்துலாம். சப்போஸ் எனக்கு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லைனோட லென்த்தோட ஒரு 30 mm லென்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லை ஒரு 40 mm லென்த் வந்து டிக்ரீஸ் பண்ணணும். அதாவது ஒரு லைனோட லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணணும், டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொதல் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெல்டா. ரைட்டா? ஸோ அப்போ நம்ம டெல்டாங்கிற கமாண்ட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன கேட்குது நம்மகிட்ட, என்டர் டெல்டா லென்த். அதாவது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா லைனோட லென்த்தை இன்க்ரீஸ் பண்ண போகிறோமா டிக்ரீஸ் பண்ண போகிறோமான்னு முடிவு பண்ணிக்கணும். இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம என்ன கொடுக்கணும்னா பாசிட்டிவ் வேல்யூ கொடுக்கணும். டிக்ரீஸ் பண்ண போகிறோம்னா நெகட்டிவ் வேல்யூ கொடுக்கணும். இப்போ நான் வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா டெல்டா லென்த்துன்னு கேட்குறப்ப 50 mm பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு நான் என்டர் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன கேட்குது நம்மகிட்ட, செலக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் டு சேஞ்ச். இப்போ இந்த ஆப்ஜெக்டில் 50 mm வந்து ஆட் ஆக போகுது. எந்த சைடு ஆட் பண்ணலாம், ஒன்று இந்த எண்டில் வந்து ஆட் பண்ணலாம், இல்லை இந்த எண்டில் வந்து என்ன செய்யலாம், ஆட் பண்ணலாம். அப்போது கர்சரை வந்து இந்த சைடு வச்சிங்கன்னா இந்த சைடு 50 mm வந்து ஆட் ஆயிரும். இந்த சைடு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சைடு ஆகும். ஸோ நமக்கு எந்த சைடு வேணுமோ என்ன செஞ்சுக்கலாம், கிளிக் பண்ணிடலாம். இப்போ நான் இந்த சைடு வச்சு கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா 50 mm லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். திரும்ப வந்து நான் என்ன பண்ணேன்னா இன்னொரு கிளிக் பண்ணேன்னா இன்னொரு 50 mm. அப்போ ஒவ்வொரு இடையும் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு இடையும் 50 mm நமக்கு என்ன ஆயிரும்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துடும். ரைட்டா? இந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இதுதான் லெங்க்தன். இந்த லெங்க்தன் கமாண்டோட ஷார்ட்கட் வந்து எல்இஎன் கொடுத்தா என்ன ஆகும்னா லெங்க்தன் வந்து போயிடலாம். சரி, இப்போ இதுவே நம்ம டிக்ரீஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கே என்ன கொடுக்குறோன்னா அதே டெல்டா கமாண்ட் போயிட்டு டெல்டா லென்த் இப்போ கேட்குது இல்லையா, நான் என்ன பண்ணுறேன்னா மைனஸ் வெளியே கொடுக்குறேன். இப்போ நான் -40 mm தரேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னா நம்ம எந்த சைடு நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அங்கிட்ட வந்து 40 mm லென்த் வந்து குறைஞ்சிருச்சா. அப்போ நீங்கள் ஒவ்வொரு இடையே கிளிக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 40 mm வந்து நமக்கு என்ன ஆகும்னா குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டோட லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணவும் செய்யலாம், டிக்ரீஸ் பண்ணவும் செய்யலாம். இதுதான் என்னென்னா லெங்க் டெல்டாங்கிற கமாண்ட். இதில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது தேவையில்லை, இது அப்படியே ஸ்கேல் கமாண்ட் மாதிரி தான். ஸோ நம்ம இதில் வந்து நம்ம பண்ணுறதுக்கு போல் டைரெக்டாக ஸ்கேலில் போய் பண்ணிடலாம். அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா டோட்டல்னு ஒரு கமாண்ட். அதாவது டோட்டல் அப்படின்னா என்னென்னா இப்போ இந்த ஸ்க்ரீனில் இந்த ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, ஒரு லைன் இருக்கு இல்லையா, இது இப்போ எவ்வளோ லென்த் இருக்கோ நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு வந்து என்ன செய்யணும் இப்போ அப்படின்னா டோட்டலாக அந்த லைனோட லென்த் வந்து ஒரு 150 mm வேணும்னு வச்சுக்கோங்க. டோட்டலாக இந்த லைனோட லென்த் வந்து ஒரு 150 mm வேணும் அப்படின்னா நம்ம என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம்னா டோட்டலுங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நான் டோட்டல் போயிட்டேன். டோட்டல் போனோன்னா இப்போ என்ன கேட்குது பார்த்தீங்களா, ஸ்பெசிஃபை டோட்டல் லென்த்துன்னு கேட்குதா.
டோட்டல் லெங்த் கேட்குறப்ப இப்போ நான் என்ன கொடுக்குறேன்னா எனக்கு இப்போ எவ்வளோ வேணும் நமக்கு இப்போ 150 mm வேணும். ஸோ நான் என்ன கொடுக்குறேன்னா 150 mm நான் கொடுத்துட்டு நான் என்டர் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க. செலக்ட் ஆப்ஜெக்ட் டு சேஞ்ச் கேட்குதா. இப்போ இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ண போகிறேன். இப்போ இந்த இடத்துல 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு இல்லையா. அதாவது இந்த லைன் வந்து ஒன்று 150 mm விட அதிகமாக இருக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா AutoCAD என்ன பண்ணும்னா 150க்கு அதிகமாக இருக்கிற லெங்க்த்தெல்லாம் கட் பண்ணிடும். ஒருவேளை 150 mm விட கம்மியாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா வந்து அதுவாகவே என்ன பண்ணிக்கும், ஆட் பண்ணிட்டு 150 mm ரவுண்டாக கொண்டு வந்துடும். இப்போ இதில் போய் கர்சர் வச்சு பார்த்தீங்கன்னாலே இப்போ இது வந்து எக்ஸ்ட்ரா லைன் தான் AutoCAD வந்து கிரியேட் பண்ணியிருக்கு இல்லையா. அப்போ இப்போ நம்ம ஆல்ரெடி இருக்கிற இந்த லைன் வந்து என்னென்னா 150 mm விட கம்மியாக தான் இப்போ இருக்குது. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இதோட டோட்டல் லெங்த் இப்போ எவ்வளோ வந்திருக்கும்னா 150 mm வந்திருக்கும். சரியா. ஸோ இப்போது இந்த கேள்வி வந்து திரும்ப ரிப்பீட் ஆகுது பார்த்தீங்களா. செலக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் டு சேஞ்ச் கேட்குதா. இப்போ நம்ம போய் செலக்ட் பண்ணால் மாறுமா அப்படின்னா மாறாது. ஏன்னா ஃபஸ்ட்டு தடவை நம்ம கிளிக் பண்ணுறப்பே இந்த ஆப்ஜெக்டோட லெங்த் வந்து நமக்கு 150 mm வந்துருச்சு இல்லையா. ஸோ 1 செகண்ட் நம்ம போய் கொடுத்தோம்னா திரும்ப என்ன செய்யாது, நமக்கு மாறாது. அப்புறம் ஏன் சார் இந்த இடத்துல வந்து செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்குது திரும்ப அப்படின்னா, இன்கேஸ் வேறு ஏதாவது ஒரு லைன் இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதோட லெங்த் இப்போ 150 mm நம்ம மாற்றணும்னா தாராளமாக என்ன செஞ்சுக்கலாம், மாற்றிக்கலாம். அதுக்காக தான் அந்த இடத்துல என்ன செஞ்சுருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. வேணும்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இதே லெங்க்தன் கமாண்ட் போகிறோம். அடுத்து லாஸ்ட்டாக இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா டைனமிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டைனமிக். இந்த டைனமிக்னா என்னென்னா நம்மளாம் மேனுவலாக மவுஸை பிடிச்சி ட்ராக் பண்ணி இதோட லெங்த் இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். இப்போ அதுக்கு தான் கேள்வி கேட்கும் பாருங்க. என்ன கேட்குதுன்னா செலக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் டு சேஞ்ச் கேட்குதா. எந்த ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன கேட்குது பாருங்க, ஸ்பெசிஃபை நியூ எண்டு பாயிண்ட் கேட்குதா. நியூ எண்டு பாயிண்ட்ங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுறோம்னா எவ்வளோ லெங்த்துக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம், இந்த மாதிரி மவுஸை மூவ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தெரியுதா, மூவ் ஆகுது தெரியுதா. ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணவும் செய்யலாம், இல்லை குறைக்கவும் செய்யலாம். பார்த்தீங்கன்னா குறையவும் செய்து இன்க்ரீஸ் பண்ணவும் செய்யலாம். இப்போ நம்ம இது வெளில வேணும், இது வெளில நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கிளிக் பண்ணிடலாம். ஸோ இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். ஆனால் இதோட லெங்க்த்தில் நமக்கு என்ன செய்யாது இப்போ தெரியாது. அதேமாதிரி இப்போ இந்த எண்டு நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த எண்டையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இப்போ குறைக்கணும் குறைச்சிக்கலாம், கூட்டலாம். சப்போஸ் இதுலேயே நம்ம அளவு கொடுத்துக்கலாம். எப்படின்னா இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நியூ எண்டு பாயிண்ட் கேட்குதா. எந்த சைடு வேணுமோ கர்சர் இந்த பக்கம் வச்சுட்டு சும்மா ஜஸ்ட் வேல்யூ மட்டும் கொடுக்கலாம். நீங்கள் ஒரு 150 கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ 150 mm லெங்த் வந்து நமக்கு என்ன இப்போ இன்க்ரீஸ் ஆகிடும். இந்த மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா. இப்போ நம்ம பார்த்த இந்த 5 கமாண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்ன பார்த்தோன்னா மூவ், ரொட்டேட், ஸ்கேல், ஸ்ட்ரெச், லெங்க்தன். இது ஃபுல்லாக நீங்கள் தரவாக ஒர்க் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்து கேளுங்க. சரிங்களா. அடுத்து தொடர்ந்து வீடியோ போடுங்க. அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கமெண்ட்ஸ் தொடர்ந்து போட்டுட்ருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து வரும். ஸோ எல்லாம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள். பை.